Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு பாயசம் செய்ய போறோம். கடலைப்பருப்பு பிரதமன் செய்ய போறோம். ஓணம் சீரிஸ் 2021 ஓணம் சத்யால டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பாயசம் தான் செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்க கூட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்ப நான் புது ரெசிபி போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே பார்த்துடலாம். இப்போ நம்ம பாயசம் செய்யலாம் வாங்க. கடலைப்பருப்பு பாயசத்துக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு 1 மரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் போட்டுக்கிடலாம். அது வந்து ஒரு முங்கக்கூடிய அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு 600 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் இனிப்பு குறவாக போகுதுன்னா 1/2 கிலோ கூட எடுத்துக்கிடலாம். அது வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம வந்து உருக்கிடலாம். 2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் பால் எடுக்கிறதுக்கு. தேங்காய் வந்து லேசான வெதுவெதுப்பு தண்ணியில் வந்து நம்ம பால் எடுத்தோம்னாக்கா பால் நல்லா கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். வெல்லத்தை வந்து அப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம 2 பால் எடுக்கணும். இது 1ஆம் பால் 1.5 கப்பு தண்ணி விட்டு எடுத்துக்கிடலாம். இது வந்து திக்கானட்டுள்ள பால். வெல்லம் உருகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த பாலை வடிகட்டிடலாம். இப்போ 2ஆம் பால் எடுத்துடலாம். அதுவும் அதே போல் லேசான வெதுவெதுப்பான தண்ணி 1 கப்பு தண்ணி விட்டுக்கிடலாம். ஒரு தடவை கூட மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு கூட தண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1ஆம் பால் வந்து 1.5 கப்பும் 2ஆம் பால் 1.5 கப்பு வேணும். இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். நம்ம வெள்ளைப்பாகு ரெடி ஆயிட்டுது. அதை வந்து வடிகட்டிடலாம். இது வந்து 2ஆம் பால், அதையும் வடிகட்டி வச்சிடலாம். ஜவ்வரிசி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கடலை பருப்பு நல்லா வெந்துட்டுது. கொஞ்சம் அதை வந்து வச்சு விட்டுறலாம். மிக்சியில் அரைச்சோன்னாக்கா ஃபுல்லாக அரைஞ்சிரும். ஆனால் அது சாப்பிடுறதுக்கு 1-2 கிடைக்கணும். அதனால் இப்படியே செய்திடலாம். இப்போ ஒரு அடிக்கணமில் பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அதில் போட்டுடலாம். வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கிடலாம். நம்ம வெள்ளைப்பாகை எடுக்கிறதுக்கு வந்து 1/4 கப்பு தண்ணி தான் விட்டோம். ரொம்ப தண்ணி விட்டால் ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். வேற ஒரு சின்ன சட்டி காய வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது கிஸ்மிஸையும் போட்டுடலாம். அதையும் அதே போல் வறுத்து எடுத்துடலாம்.
இப்போ காஞ்ச தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதே போல் அதே சீனி சட்டிலே வறுத்து எடுத்துடலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய நெய்யை நம்ம இந்த கடலைப்பருப்பில் சேர்த்துடலாம். நம்ம பாயசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் வத்தட்டு. இப்போ ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிடலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள், கரெக்டாக வரும் பாயசம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடலாம். சீனி சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட், அதுக்கு தான் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிடலாம், 1 டேபிள் ஸ்பூன். ஏலக்காவை கொஞ்சம் சீனி சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ 1ஆம் பால் விடுவோம். 1ஆம் பால் விட்ட உடனே ஸ்டவ்வை அணைச்சிருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் 1ஆம் பால் விடணும். விட்ட உடனே ஸ்டவ்வை அணைச்சிருங்க. திரும்ப கொதிக்க வச்சோன்னா பிரிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, சுவையான பாயசம் ரெடி ஆயிட்டுது. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம்.